எல்லாம் எடுத்துக்கொள்வோம். ஆபகுக் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆபகுக் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். இயேசுவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தை அப்பா உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்க தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே அப்பா எங்க இருதயத்துக்குள்ளார போய் அது கர்த்தாவே அது அப்பா 100 தனையான பலனை அது தரட்டும் கர்த்தாவே. எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறட்டும் ராஜா. ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே இருதயத்தை திறந்து கொடுத்து நாங்கள் கேட்க அது எங்களுக்குள்ளார வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. இந்த வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஹல்லேலூயா. மறுபடியுமாக வாசிப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். வாசிங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னுடைய கால்களை மான்கால், நம்மள பலவீனமா இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் சொல்ற ஒரு வசனம், நாமளே சொல்லிக்கிற வசனம். என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணும். எத்தனை பேர் மான்களை பார்த்திருக்கீங்க? எவ்வளவு வேகமா அது குதிக்கும். 2 காலையும் தூக்கி அப்படியே உயரமா அப்படியே ஜம்ப் பண்ணி போகும். அழகா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. இந்த வசனம் சங்கீதம் 18:33 இதே வசனம் இருக்குது. 2 சாமுவேல் 22:13 இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க. உயரமான ஸ்தலங்கள்ல உங்களை கர்த்தர் நடக்க பண்ணுவார். சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க. உயரமான ஸ்தலங்களில் நம்மை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட சொல்லணும். நம்ம சொல்லுறதுக்காக இதை சொல்லக்கூடாது. விசுவாசத்தோடு கூட நிச்சயமாக உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உயர்வு அப்படின்னா என்ன? உயர்வுனா என்ன? உயர்வுனா நாம் எல்லாரும் விரும்புவதுதான் உயர்வு. எனக்கு ஒரு உயர்வு வரணும் என் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. எல்லாம் விரும்புவதுதானே உயர்வு வரணும். நான் இருக்கிற நிலைமையிலே அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடாது. அங்க இருந்து என்ன பண்ணணும்? ஓடுகிற ஆறை போல நான் மாறணும். ஒரு இடத்துல தண்ணி குட்டையா தேங்கி இருந்தா அது நல்லா இருக்காது. என்ன பண்ணணும்? ஓட ஆரம்பிக்கணும். ஓட ஆரம்பிக்கும் போதுதான் அந்த தண்ணி எப்படி இருக்குமா? நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் விரும்புவது இந்த உயர்வு. இந்த வேலையில ஒரு உயர்வு. சும்மா சாதாரண ஒரு அட்டெண்டா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கிளர்க்கா மாறணும்னு நினைப்பாங்க. கிளர்க்கா மாறவங்க ஒரு மேனேஜரா மாறணும்னு விரும்புவாங்க. அதுல ஒரு சம்பள உயர்வு வரணும்னு விரும்புவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆபீசர் ஆகணும்னு விரும்புவாங்க. இது எல்லாருக்கும் இருக்கிறதா. நம்ம எல்லாம் ஜாப் பண்றதே அதுதான். எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும், என் வாழ்க்கையில ஒரு ப்ரொமோஷன் வேணும், அப்படிதான் ஜாப் பண்றோம் நம்ம. அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் சரி. ஒரு சைக்கிள் வச்சிருக்கோம், நம்ம எல்லாருமே அப்படிதான். சைக்கிள் வச்சிருக்கோங்க, ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். பைக் வச்சிருக்கவங்க இன்னும் ஒரு கார் வாங்கலாம். கார் வாங்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் பெட்டரான ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு நினைப்போம். மேபி அடுத்தது இருக்கலாம், அது வேற யாராவது திருப்பலாம். ஹெலிகாப்டர் வாங்கலாம், பிளைட் வாங்கலாங்களா நினைக்கலாம். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். ஹல்லேலூயா. உயர்வு என்பது நம்ம எல்லாரும் விரும்புவோம். இருக்கிற இடத்துல இல்ல. எல்கேஜி படிக்கிறப்பல ஒரு நாள் 12th முடிப்பான். 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? காலேஜ் போவான். காலேஜ்ல கூட பெஸ்டான காலேஜ் தான் எல்லாரும். உயர்வு தான் நம்ம தேடுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம தேவன் நமக்கு என்ன பண்றாரு? நமக்கு உயர்வை தருகிற தேவன். உயர்வு நமக்கு வரலன்னா என்ன ஆயிடுதான்? முன்னேற்றம் நமக்கு வரலன்னா நம்ம உடனே என்ன ஆயிடும்? அப்படியே சோர்ந்து போயிடுறோம். நம்ம என்ன பண்றோம்? அப்படியே உற்சாகம் இல்லாம நம்முடைய வாழ்க்கை போயிடுது இல்லையா? ஒரு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு உயர்வை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அது வரல, நம்ம ஜாப் பண்ணிட்டே இருக்கிறோம் கொஞ்ச நாட்கள அப்படின்னா உயர்வு வராத போது நம்ம என்ன பண்றோம்? அப்படியே சோர்ந்து போயிடுறோம். உற்சாகமே இல்லாம போயிடுது நமக்கு. அதனால என்ன சொல்றாங்க? இந்த ஆபத்து தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு நம்ம இடத்துல? என்னை உயரமான ஸ்தலங்களிலே கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவாரு? நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்துவார். உயர்வதற்கான சூழ்நிலையே இல்லை அப்படின்னாலும் கர்த்தர் என்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபகுக் 3வது அதிகாரம் 17-18 வாசிப்போம். 17-18 வசனங்களை வாசிப்போம். பழமுண்டாகாமல் போனாலும்
ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், மாடுகள் அற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12க்கு முன்னாடி நாம வாசிச்ச வசனத்துக்கு முன்னாடி வசனம் இது. அத்திமரம் எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 6 இல்லாமற் போனாலும், இல்லாமற் போனாலும், இல்லாமற் போனாலும், இல்லாமற் போனாலே என்னதான் வரும்? சோறுதான் வரும். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனால், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தர் அதுதான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும், தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, எதுவும் நடக்கலாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. எதுவும் நடக்கலன்னா எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பிரயாசத்துக்கு பலன் இல்லாம போகலாம். நம்ம எவ்வளவோ பிரயாசப்படலாம், அந்த பிரயாசத்துக்கெல்லாம் பலன் இல்லாம போகலாம். நாம எதிர்பார்த்தது நடக்காமல் போகலாம், நம்ம முயற்சித்தது பலன் கொடுக்காமல் போகலாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன செடி நடும்போது கூட நம்ம என்ன நினைப்போம்? இது வளர்ந்து இது பலன் கொடுக்கும்னு நினைச்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன செடியா இருந்தாலும் நடுவோம். ஆனா இதெல்லாம் நம்ம முயற்சிகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய பிரயாசங்களுக்கு ஒன்றும் பதில் இல்லைனாலும் கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி இருக்கோமா? மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும்னா, கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் என்னை உயர்த்துகிற தேவன். என்ன கர்த்தர் எப்படி உயர்த்துவார்? நாம பார்ப்போம். என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தர் என்ன பண்ணுவாரா? என் கால் எப்படி உயர்த்துவார்னா, கால்களை எப்படி பார்த்துவாரா? நடக்க முடியாத, முன்னேற முடியாத நம்ம மான் கால்களை போல நம்முடைய கால்களை மாற்றி உயரமான ஸ்தலங்களில ஏறி வர பண்ணுகிற தேவன். நமக்கு உயர்வு யாரால தான் வரப்போகுது? கர்த்தரால தான் உயர்வு வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உழைப்புக்கு உயர்வு இல்லாம போகலாம், முயற்சியில பெருக்கம் வராம போகலாம், நினைத்தது நடக்காம போகலாம், சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக உயர்வு உண்டு. அது கர்த்தர் தான் நமக்கு தரப்போகிறார். உயரமான ஸ்தலங்கள். உயரமான ஸ்தலங்கள் அப்படின்னா என்ன? அது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஹை ஹில்ஸ், ஹையர் பிளேசஸ். நம்ம எப்படி இருப்போமா? சாதாரணமான இடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தர் நம்மை ஹையர் பிளேசஸ், உயரமான இடங்களுக்கு நம்ம கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவோம். உயரமான இடம் தான் நம்ம பெரிய பெரிய ரொம்ப பெரிய உயரத்துல நம்ம கொண்டு போய் அங்க நிறுத்துவார் அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு நிச்சயமாக உண்டு. நம்ம என்ன பண்ண போறோம்? 4 P's, அதாவது ஒவ்வொரு ப்ரமோஷன், ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்க போறோம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நிகழ்தான் நம்மளுடைய டாபிக். 4P நம்ம பார்க்க போறோம் நம்முடைய வாழ்க்கையில. உயர்ந்த ஸ்தலங்கள். முதலாவது, உயர்ந்த ஸ்தலங்கள்னா என்ன? உயர்ந்த ஸ்தலம்னா அது பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு, அதாவது ப்ரொடெக்ஷன். P, ஃபர்ஸ்ட் P, ப்ரொடெக்ஷன். வசனம் தான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அவன் கால்களை, என்னுடைய கால்களை அவன் என்ன பண்ணுவாரு? மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். வாசிப்போம் சங்கீதம் 91:4 வாசிப்போம். அவன் 91:4 14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலம் என்றால் அதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம். அவருடைய இடம், அது கர்த்தருடைய இடம். அந்த இடத்துல வச்சு கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. உயரமான இடத்துல அடைக்கலமா வச்சு அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவன் என்ன பண்ணுவான்? உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மான் நம்ம பார்த்தோம்னா, மான்லாம் எங்க இருக்குமா? உயரமான மலைகள் மேலதான் மான் இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்க? உயரமான பாத்துக்கணும். நீங்க சில்ட்ரன்ஸ் பார்க்ல கூட பார்க்கலாம், இந்தியில நிறைய இருக்கும். மலைகள்ல உயரமான இடங்கள்ல தான் மான் இருக்கும். ரொம்ப குறுகலான இடம், ரொம்ப செங்குத்தான இடம், பாறைகள், இடுக்குகள்ல இப்படிப்பட்ட இடங்கள்லாம் மானால நல்லா ஏற முடியுமா? ஏன்னா அதோட கால்கள் அப்படி டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க கர்த்தர்.
அழகா அதுக்கு எப்படிமா ஷார்ப்பா இருக்குமா, அந்த ஹூஃப்னு சொல்லுவாங்க, கொழும்புன்னு சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஹூஃப் வந்து அதுக்கு அப்படி அமைக்கப்பட்டிருக்குது. ஈஸியா என்ன பண்ணுமா, டக்கு டக்குன்னு அது என்ன பண்ணுமா, மலைகள்ல பாறைகள்ல ஒரு செங்குத்தான இடத்துல தான் அது என்ன பண்ணுமா, ஏறி அது மேல போயிடும். கத்தர் அப்படிப்பட்டதா அதுக்கு ஒரு கிரிப், அதுக்கு ஒரு பேலன்ஸ். மற்ற மிருகங்கள்லாம் போக முடியாது, மற்ற மிருகங்கள்லாம் அப்படி உயரமான மலை மேல ஏற முடியாது. ஆனா மானால என்ன பண்ண முடியும், அதால அங்க ஏறி போக முடியும். ஹல்லேலூயா. இந்த மான் போலதான் நம்ம விசுவாசிகளாகிய நாம ஒவ்வொருவரும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார், மான்களை போல கால்களை கொடுத்திருக்கிறாரு. கஷ்டமான, கடினமான, நெருக்கமான சூழ்நிலையும் கர்த்தர் என்ன பண்றாரு, நம்ம முன்னேறி போக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஸ்ட்ராங்கா நம்மளால நிக்க முடியும், நம்மளால முன்னேறி செல்ல முடியும். நம்மளால நம்ம எவ்வளவு குறுகி போன பாதையா இருந்தாலும் அந்த இடத்துல மான்களை போல என்ன பண்ண முடியுமா, அப்படி குதிச்சு குதிச்சு நம்மளால என்ன பண்ண முடியுமா, போயிட முடியும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய கால்கள் எப்படிப்பட்ட கால்களா இருக்குதான், மான் கால்களை போல இருக்குது. அது எவ்வளவு உயரமான இடத்துலயும் செங்குத்தான இடத்துலயும் இந்த மலைகள் பாறைகளின் இடுக்குகளையும் என்ன பண்ணுமா, அது அழகா குதிச்சு குதிச்சு போயிடும். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி நெருக்கமான சூழ்நிலை கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, கால்களை பலப்படுத்தி மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நம்மை ஏறப்படுகிறார். ஹல்லேலூயா. பலத்தினால், நம்முடைய பலத்தினால் அல்ல, இது தேவனுடைய ஈவு, அவருடைய கிருபையினால் தான் இந்த உயர்ந்த ஸ்தலம் நமக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. அவர்தான் அந்த உயரமான ஸ்தலங்கள்ல நம்ம நிற்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஆபத்தான கஷ்டமான சூழ்நிலையில கடக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய பலனை நமக்கு அளிக்கிறார். மான்களை விட நம்ம என்ன பண்றோம், அதிகமான மானுக்கே அப்படின்னா நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள் இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சாயல்ல படைச்ச நாம விசேஷமானவர்கள். நமக்கு அதை விட காட்டிலும் என்ன பண்ணுவாரு, நமக்கு ஒரு மான காட்டிலும் அதிகமான பலனை நமக்கு கொடுக்கிற தேவன். ராஜாக்கள் அந்த காலத்துல பார்த்தோம்னா கோட்டைகளை கட்டுவாங்க, பார்த்துருக்கோம் இல்லைங்களா? கோட்டை, பெரிய பெரிய உயரமான கோட்டை, யாருமே ஏறி வர முடியாத அளவுக்கு கோட்டைகளை கட்டி வச்சுப்பாங்க. ஏன்னா எதிரிகள் அவங்களுக்கு ஈஸியா வந்துட முடியாது, ஏறி போக முடியாது அந்த கோட்டைக்குள்ளார. அதனால பெரிய பெரிய கோட்டைகள், நல்ல உயரமான கோட்டைகள், யாரும் கை காலத்துல பிடிச்சி ஏற முடியாத அளவுக்கு கோட்டைகளை கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா எதிரிகள் அவங்களை தாக்க கூடாது அப்படின்றதுக்காக அப்படி கட்டி வச்சிருப்பாங்க. அது வந்து யாரும் ஏற முடியாது. அது போலதான் நம்முடைய தேவனும் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். எல்லா உயரமான ஸ்தலங்கள்ல நிறுத்தி நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவனை நாம ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், நிச்சயமா வரும். பிரச்சனையே இல்லாதவங்க யாருக்கு, ஆனா அதன் மத்தியில கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு, பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, எதுலதான் நமக்கு பாதுகாப்பு, அவருடைய நாமம் நம்முடைய பாதுகாப்பு. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய நாமத்துல நமக்கு பாதுகாப்பு உண்டு. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தருடைய நாமம் தான் நமக்கு எப்படிப்பட்டதா, பலத்த துருகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அது பலத்த துருகமா இருக்குது. அவருடைய நாமத்துல நமக்கு பாதுகாப்பு உண்டு. அதுதான் நமக்கு என்ன, புகலிடம், அடைக்கலம். அதுதான். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் தான் நமக்கு புகலிடம், அவருடைய நாமம் தான் நமக்கு அடைக்கலாம், அதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. நீதிமான் அதுக்குள்ள ஓடி சுகமாய் இருப்பான். அடுத்ததாக இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு. இயேசுவின் ரத்தம் சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம் பாவங்களை எல்லாம் கழுவுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு. யாத்திராகமம் 12வது அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம்னா, கர்த்தர் கடைசியாக எகிப்தியர் அழிப்பதற்கு ஒரு கடைசியா ஒரு பாதையை ஒண்ணு வர வைக்கிறாரு. நமக்கு எல்லாத்தையும் கலெக்ஷன்கள் எல்லாம் அழித்து போடுறதுக்கு அவர் ஆயத்தமாகிறாரு. அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, தேசத்தை அழிக்க போகிறேன், நீங்க எடுத்துக்கோங்க. 12வது அதிகாரம் 13வது வசனம் 23வது வசனத்தெல்லாம் வாசிச்சா நமக்கு தெரியும். எகிப்து தேசத்தை அழிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ண ஆயத்தமாகிறாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி, இலக்கத்துக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியோ இல்ல ஆட்டுக்கடாவியோ ஏதாவது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். அதை பலி கொடுத்து அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூசுங்க, மேல் சட்டத்திலையும் பூசுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது அங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த அப்படி பூசப்பட்ட வீட்டை நான் கடந்து போய்வேன், அது உள்ளார வரமாட்டேன். சங்காரக்காரன் என்ன பண்ண மாட்டான், அது வந்து அந்த வீட்டுல இருக்கிறவங்கள அழித்து போட மாட்டான். இயேசுவின்
ரத்தம் அவங்க பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி தான், ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை இயேசுவின் ரத்தத்தோட கம்பேர் பண்றாங்க. புதிய ஏற்பாட்டுல இயேசுவே நமக்கு என்ன பண்றாரு, ரத்தத்தை சிந்தி நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது போல இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்கள் தான் அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தது. ஹல்லேலூயா. சங்காரக்காரன் அவங்க வீட்டுக்குள்ளார புகுந்து அவங்களை அழிக்க மாட்டான். அது போல நம்முடைய தேவனுடைய ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது அவருடைய வசனம் தான் நமக்கு பாதுகாப்பு. முதல்ல நம்ம பார்த்தோம் இயேசுவின் நாமம் நமக்கு பாதுகாப்பு. இரண்டாவது இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு. மூன்றாவது தேவனுடைய வசனம் நமக்கு பாதுகாப்பு. வாசிப்போம் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். ஹல்லேலூயா. வசனம் எல்லாம் புடமிடப்பட்டது, அவர் அவர்களுக்கு அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறாராம், கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கேடகமாக இருக்கிறார். கேடகம்னா என்ன தெரியல, ஒரு ஷீல்டு. ஷீல்டு தான் நமக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. அவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கேடகமா இருக்கிறார். கால்களுக்கு நம்ம நீதிமொழிகளிலே படிக்கிறோம், சங்கீதத்துல படிக்கிறோம், 119வது சங்கீதத்துல அவருடைய வேதம் எப்படிப்பட்டதான், கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. பாதுகாப்பாய் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது. வசனத்தை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், நம்ம வாசித்து அதை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அந்த வசனம் நமக்கு எப்படி இருக்கிறதா, கேடகமாக இருக்கிறது, நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாசித்து அந்த பாதுகாப்பை நாம பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக கடினமான சூழ்நிலைகள், எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்குது. நமக்கு நம்ம பயந்து போயிருக்கலாம். ஐயோ நான் என்ன பண்ணலாம், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், கலங்கி போய் நிற்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உனக்கு பாதுகாப்பு, என் நாமம் உனக்கு பாதுகாப்பு, என்னுடைய ரத்தம் உனக்கு பாதுகாப்பு, என்னுடைய வசனம் உனக்கு பாதுகாப்பு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையா விடப்பட்டிருக்கலாம், நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்ம உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறவராய் இருக்கிறார். நம் கால்களை மான் கால்களை போலாக்கி அவர் நம்மை பலப்படுத்தி நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அவருக்கு நமக்கு எப்படி இருக்கிறார், அவர் கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது இரண்டாவது, முதல்ல நம்ம பார்த்தோம் பாதுகாப்பு, நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இரண்டாவது நமக்கு அவர் எப்படி இருக்காரு, ப்ரொவைடரா இருக்கிறார். ப்ரொவைடரா இருக்கு. உயர்ந்த ஸ்தலம் எதை குறிக்குதுன்னா, தேவைகளை சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவைகளை, உயர்ந்த ஸ்தலம். இரண்டாவது உயர்ந்த ஸ்தலம். ஃபர்ஸ்ட் உயர்ந்த ஸ்தலம்னா பாதுகாப்பு. இரண்டாவது உயர்ந்த ஸ்தலம்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவைகளை சந்திப்பார். அதாவது நம்ம ப்ரொவைடர். இயேசு எப்படிப்பட்டவரா, நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்க போகும்போது அப்படிதான் ஆண்டவர் சொல்றார், பிள்ளையாண்டால் மேல் கை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆடு உனக்கு என்ன பண்ணிருக்கு, ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு பேரை வைக்கிறான். என்ன, யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈராக இருக்கிறார். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அவர் யெகோவா ஈராக இருக்கிறார். உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர் யெகோவா ஈரே. கர்த்தர் தேவைகளை சந்தித்து நமக்கு நம்முடைய தேவைகளை அவர் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு சந்திக்கிற தேவனா இருக்கிறார். மான்கள் ஏன் உயரமான ஸ்தலங்களுக்கு போகுது? மான்கள் அங்க என்னன்னா, கீழே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவோம், நிறைய மிருகங்கள் இருக்குது, எல்லா புல்லையும் மேய்ந்து எல்லா உணவும் அதை எடுத்துரும். ஆனா இது உயரமான ஸ்தலங்கள்ல ஏறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா உயரமான ஸ்தலங்களுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷான புல்லு, தண்ணி எல்லாமே கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, செழிப்பானது கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளையும் அப்படிதான் உயரமான ஸ்தலத்துக்கு கொண்டு போகும்போது செழிப்பானவைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமானதை நமக்கு கொடுக்கறதுல, எல்லாருக்கும் கொடுக்கறது போல அல்ல. அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு, செழிப்பானதை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா. உபாகமம் 32:13 வசனம் வாசிப்போம். உபாகமம் 32:13. உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் ஏறி வரச் செய்து
வயலில் விளையும் பலனும் புசிக்க கொடுத்தார். கண்மலை தேனும் கற்பாரியில் வடியும் எண்ணெயும் பசுவின் வெண்ணெய், ஆட்டின் பால், ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள், கொழுமையையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நம்ம போஷிக்கிறார் பாருங்க. உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் ஏறி வர செய்து. ஏன் உயர்ந்த ஸ்தலத்துல நம்ம ஏறி வர செய்யணும்? சாதாரண நம்மள போஷிக்கலாமே ஆண்டவர். ஆனா நம்ம என்ன பண்றாரு ஆண்டவர்? உயர்ந்த ஸ்தலங்களுக்கு நம்ம ஏறி வர செய்து வயலின் விளையும் பலன் நமக்கு எத்தனை கொடுக்கிறாரு பாருங்க. வயலின் விளையும் பலன். இரண்டாவது, கண்மலை தேன். தேன் எங்கதான் இருக்கும்? உயரமான இடத்துல தான் கூடு கட்டும் அது. அதனால கண்மலை தேன். அடுத்தது, கற்பாறையில் வடியும் எண்ணெய், பசுவின் வெண்ணெய், ஆட்டின் பால், ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்களின் கொழுமை. அது எப்படிதான் கொழுமையான இந்த ஆட்டுக்கடாக்களை நமக்கு கொடுக்கிறார். சாதாரண கோதுமை அல்ல, கொழுமையான கோதுமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்தது, ரத்தம் போன்ற திராட்சரசம். ரத்தம் போன்ற திராட்சரசத்தை நமக்கு கொடுத்து நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கையில வைத்து சொல்லுவோமே, ஹல்லேலூயா. நமக்கு போஷிக்கிற தேவன் அப்பா. உயர்ந்த ஸ்தலங்கள் மேல் எங்களை கொண்டு வந்து ஏறி வர செய்து எங்களுக்கு அப்பா கர்த்தாவே எல்லாவற்றையும் கொடுக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்ந்த ஸ்தலத்துல கொண்டு போய் எங்களை போஷிக்கிற தேவன் அப்பா. நம்முடைய சமூகத்துல வைத்து எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கொண்டு எங்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ப்ரொவைடர். அவர் எப்படிப்பட்டவரா? அவர் தான் ப்ரொவைடர் நமக்கு. He is a provider. இஸ்ரவேல் ஜனங்கள வனாந்தரத்துல மன்னாவினால் போஷித்த தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள மன்னாவினால் உழைக்கல, அவங்க எதுவும் சமைக்கல, அதுக்காக நின்று ரொம்ப நேரம்லாம் டைம் செலவு பண்ணவே இல்லை. ஆனாலும் கர்த்தர் எப்படி பண்றாரு? மன்னாவினால் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாள் என்ன பண்ணு? எடுத்து சேகரித்து உனக்காக எடுத்து வச்சுக்கோ. நீ என்ன பண்ணவே தேவையில்ல, சமைக்கவே தேவையில்லை, நீ எந்த வித கஷ்டமும் பட தேவை. சமைக்கணும்னா எவ்வளோ காரியங்கள் செய்தாலும் நமக்கு தான் தெரியும். இது இல்ல அது இல்ல அது இல்லன்னு போயிடுச்சுன்னா ஒரு சமையல செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் இந்த கஷ்டங்கள்லாம் இல்லாம டெய்லி அதிகாலையில என்ன பண்ணா, நம்ம அந்த மண்ணாவை எடுத்துட்டு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தகுந்தது போல எடுத்துக்கணும். மீதி எடுத்தா வேஸ்ட் தான். மன்னாவினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் போஷித்தார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். நாமும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஹல்லேலூயா. நமக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன பண்றாரு? போஷிக்கிறார். நம்ம ஒரு நாள் என்ன பண்றது இல்ல. நான் போன வாரம் தான் பார்த்தோம், பசியோ பட்டினியாக நம்ம இருந்ததே இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கையில உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற தேவன். ஹல்லேலூயா. யோவேல் 2வது அதிகாரம் 21வது அதிகாரம் 21வது வசனத்துல 26வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். யோவேல் 2, வெளியின் மிருகங்களை பயப்படாதீர்கள், வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். முன்மாரியை கொடுத்து வர்ஷிக்கப்படுவார். நிரம்பும் வழிந்தோடும். சாப்பிட்டு திருப்தியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் 2:21 வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கார். வனாந்தரத்தில் மேய்ச்சலை உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. தக்கபடி அவர் என்ன பண்றாரா? முன்மாரியையும் பின்மாரியையும் பொழிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்ன பண்ணுமா? திராட்சரசம், எண்ணெயும் திராட்சரசம் என்ன பண்ணுமா? வழிந்தோடும். ஹல்லேலூயா. நிரம்பும் வழிந்தோடும். அடுத்தது, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி
திருப்தியா இருக்கிறது. நம்ம எப்படி இருப்போமா? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நம்ம திருப்தியா இருப்போம். அல்லது என்னன்னா நமக்கு கொடுக்கிற தேவன் அவர் தான். தேவைகளை சந்திக்கிற தேவன். நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்றாரு? நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். எபிரேயர் 13:6 அது கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர். அவர்தான் என்னுடைய the Lord is my helper. இங்கிலீஷ்ல கொடுக்கப்பட்டிருக்குது. ஹெல்பர் தான் எனக்கு உதவி செய்கிற தேவன், எனக்கு சகாயம் பண்ணுகிறவர், எனக்கு கொடுக்கிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கிற தேவன் அவர். ஒவ்வொரு நாளும் என் தேவைகளை சந்தித்து என்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர். மூன்றாவது, உயர்ந்த ஸ்தலங்கள்ல என் கர்த்தர் எதை குறிக்கிறார்? உயர்ந்த ஸ்தலம்னா எதை குறிக்கிறதுனா அவருடைய ப்ரமோஷன், தேவனுடைய உயர்வு. மூன்றாவது தேவனுடைய உயர்வு. மூன்றாவது பி ப்ரமோஷன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டர், ஃபர்ஸ்ட் பாதுகாக்கிறவர். இரண்டாவது ப்ரொவைடர். மூன்றாவது பி ப்ரமோஷன். கர்த்தர் நமக்கு அவருடைய உயர்வை, தேவனுடைய உயர்வை கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்மை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யாரை உயர்த்துவார்? வாசிப்போம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்கார பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். போதும் போதும் சிஸ்டர். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. சிறியவனாதான் நம்ம எல்லாரும் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் படிப்படியா, நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து யோசிப்போம், இப்ப அப்படி இருக்கிறோமா? இல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல நம்ம யோசிச்சு பார்ப்போமே, அப்படியா இருக்கிறோம்? நம்ம என்ன பண்றோம்? படிப்படியா கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துகிற தேவன். நம்ம சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அவன் எங்க உட்கார வைக்கிறாரா? பிரபுக்களோட உட்கார செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரபுக்களோடு உட்கார செய்கிற தேவன். எங்க அப்பா வந்து அடிக்கடி சொல்வாரு, நான் வந்து பொட்டுக்கடலாம் வாங்கி நான் சாப்பிட்டு என்னுடைய வயிற்றை நிரப்பிட்ட நாட்கள் உண்டு, என் பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போதுமே த பெஸ்ட் தான் எங்களுக்கு கொடுப்பாரு எங்க அப்பா. ஹல்லேலூயா. அப்படிதான் நாம நினைப்போம். நான் இருந்த பிரகாரம் என் பிள்ளைகள் இருக்கக்கூடாது, அவங்க இன்னும் உயர்வான இடத்துல இருக்கணும். நான் படிச்சது போல சாதாரணமான ஸ்கூல்ல என் பிள்ளை படிக்க கூடாது, அதை விட உயர்ந்த ஸ்கூல்ல தான் என் பிள்ளைங்க படிக்கணும், நல்ல இடத்துல தான் என் பிள்ளைங்க இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம விரும்புகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அதே போல நம்முடைய தேவன் அவர் சிறியவனை எங்க இருந்து எடுக்கிறாராம்? புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை அவர் குப்பையிலிருந்து தூக்குகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பிரபுக்களோடு நம்மை உட்கார பண்ணுகிற தேவன். மகிமை உள்ள சிங்காசனத்துல நம்மை உட்கார பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். நம்ம தாழ்விடங்கள்ல இருந்து நம்ம தெரிந்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய உயரத்துல உட்கார வைக்கிற தேவன், மலையின் உச்சியில உட்கார வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. யோசேப்பு நம்ம பார்த்தோம்னா, யோசேப்பை குழியில இருந்துதான் தூக்கி என்ன பண்ணாங்க? எகிப்துக்கு அதிபதியாக கர்த்தர் மாற்றினார். ஆடு வைத்துக் கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். சாமுவேல் ஏலிக்கு எப்படி இருந்தாரு? ஒரு ஹெல்ப் பண்றவரா, ஒரு எடுபடியா ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் எப்படி இருந்தாரா? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவராக இருந்தாரு. தீர்க்கதரிசியாக அவரை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைய தினமும் தீர்க்கதரிசினா சாமுவேலை பற்றி தான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பேதுரு எப்படி இருந்தாரா? மீன் பிடிக்கிறவராக இருந்தார். ஆனா அவர் என்னவா மாற்றினார்? மனுஷர்களை பிடிக்கிறவராக மாற்றி அவரை எப்படி மாற்றார்? அப்போஸ்தலனாக உயர்த்தினார். நம்மையும் அப்படிதான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இருந்த நிலைமையில நாம் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார், படிப்படியாக உயர்த்துவார். அப்படியே டக்குனு தூக்கி போய் வைக்கிற தேவனும் உண்டு. அவர் நம்மை படிப்படியாக நம்மை உயர்த்துகிற தேவன். அவர் சிறியவனை அப்புறம் உயர்த்த அவருடைய காரணம் என்னன்னா அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி நம்மை உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பக்தியால் தான் நம்ம உயர்றோமா? நிச்சயமாக நான் படிச்சுட்டேன், நான் நல்லா படிச்சுட்டேன், அதனாலதான் எனக்கு உயர்வு இல்லைன்னா என் படிப்பு இருக்குதே, எனக்கு பணம் இருக்குதே, எனக்கு செல்வம் இருக்குதே, எனக்கு செல்வாக்கு இருக்குதே, இதனால
ஒரு பிரயோஜனமும் அல்ல. கர்த்தர் தான் என்ன பண்ணும்? கிருபையாக நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தகுதியை பார்த்து அவர் உயர்த்துகிற தேவன் அல்ல, அவர் கிருபையின்படி நம்மை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏப்ரஹாம் லிங்கன் பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பிரசிடென்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பிரசிடென்ட். அவர் நமக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்ட இடத்துல சின்ன ஒரு கிராமத்துல தான் அவர் பிறந்தவங்க. பேர் தெரியும், கென்டக்கி அப்படின்னு. நம்மளாம் ஒரு கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடுறோம், கேஎஃப்சி. அந்த 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 ஊர் தான் இது, கென்டக்கி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிராமத்துல அவர் பிறந்து எப்படி அவங்க அப்பா வந்து ஒரு விவசாயி, சாதாரணமான ஒரு விவசாயி. அவர் வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு ரூம் உள்ள ஒரு வீடு தான் அவருடைய வீடு. அப்படியே வந்து என்ன பண்ணல, அப்படியே கல் சுவர்லாம் வச்சு கட்டப்பட்ட வீடு கிடையாது. இந்த லாக் கேபின்னு சொல்லுவாங்க. அதனால உருண்டையா இருக்கிற அந்த கட்டைகளை வச்சு கட்டப்பட்ட ஒரு ரூம் வீடு அது. அந்த வீட்டுல தான் அவர் வளர்ந்தாரு. படிப்பு ஒண்ணும் அவருக்கு ரொம்ப பெரிய படிப்புலாம் ஒன்றும் அவர் ஸ்கூலுக்கு எல்லாம் போகல, கொஞ்சம் தான் அவர் படிச்சாரு. ஒரு நல்ல விசுவாசி. ஆனா அந்த குடும்பம் வந்து ஒரு நல்ல விசுவாசி குடும்பம். வந்து அடுத்த என்ன பண்ணுவார், அவர் போய் வயல்ல எல்லாம் வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவாராம், அவங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் புக்குல கடன் வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுல ரொம்ப குளிரா இருக்கிறதுக்கு எரிப்பாங்க இல்லைங்களா, அந்த எரிக்கிற அந்த தீ அந்த பக்கத்துல உட்காந்து அந்த ஃபயர் லைட்ஸ்க்கு முன்னாடி உட்காந்து அந்த புத்தகத்தெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவர் படிப்பாராம். அவர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர் முதல்ல எப்படி இருந்தாரோ விவசாயியா இருந்தாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் என்னவா மாறினாரா, ஒரு ஸ்டோர் கீப்பரா மாறினாரு. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆபீஸ்ல வந்து போஸ்ட் மாஸ்டர் ஆனார் அவரு. இப்படி ஒவ்வொரு சின்ன உயர்வு அவருடைய வாழ்க்கையில வந்து கடைசியா he became the 16th president of United States of America. 16th president அவர் தான். அவரை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துச்சார். இப்ப உலகத்திலே யார் ஒரு பெரிய ஒரு நல்ல பவர்ஃபுல் மேன் யாருன்னு கேட்டா அமெரிக்காவோட பிரசிடென்ட் தான். எங்க போனாலும் அதுதான் சொல்லுவாங்க, அமெரிக்காவோட பிரசிடென்ட் தான் இந்த உலகத்துக்கே ஒரு அதிகாரி மாதிரி இருக்கிறார் அவர் தான். அதனால அந்த ஒரு இடத்துக்கு கர்த்தர் என்ன சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த அவரை கர்த்தர் உயர்த்தி படிப்படியா தான் உயர்த்தினார். அவரு உடனே அவர் பிரசிடென்டா மாறிடல. இன்னும் சொல்ல போனா பொலிட்டீஷியனா தான் இருந்திருக்கிறார். சின்ன வேலைகள்லாம் ஜனங்களுக்காக உதவி செய்வதற்காகவே அவர் வந்து நான் பண்ணாரா, ஒரு அரசியல்வாதியா மாறினார்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. அவருடைய பயோகிராபில கொடுத்திருக்கிறாங்க. அவர் ஒவ்வொரு சின்னதா வந்து அவர் உயரத்தை அடைந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை உயர்த்தினார். அவர் விசுவாசி, அந்த குடும்பம் கர்த்தரை விசுவாசிக்கிற குடும்பம். அவர் அந்த புத்தகத்தை மாத்தம் படிக்கல, அவர் வேதத்தையும் அவர் படித்தார். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, அவரை உயர்த்தினார். எப்படி உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன்? தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிற தேவன். வாசிப்போம் நீதிமொழிகள் 29:23 வசனத்தை வாசிப்போம். 29வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். ஹல்லேலூயா. கனமடை மனத்தாழ்மை உள்ளவன் என்ன பண்ணுவானா, கனமடைவான். யார் உயர்த்தப்படுவானா, தாழ்மை உள்ளவனை தான் கர்த்தர் உயர்த்துகிற வசனம் தான் சொல்லுது. மனத்தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு என்ன பண்ணாரா, அவரை தம்மை தாமே தாழ்த்தினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தாழ்த்தினதால் கர்த்தர் அவரை என்ன பண்ணார், பிதாவானவர் அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். கர்த்தர் அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ணுவாரு, உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5:6 5வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது வாசிப்போம். ஏற்ற காலத்தில் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறவர்களை அவர் நிச்சயமாக உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு அடங்காதவங்க, நம்மை தாமே தாழ்த்தாதவர்கள் உயர்த்தப்பட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் அந்த வசனம் நீதிமொழிகளை கொடுக்கும். மனத்தாழ்மை இல்லாதவன் அவன் கர்த்தர் அவனை உயர்த்த மாட்டார் கொடுக்கப்பட்டிருக்கு. மனத்தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் என்ன பண்றாரு, மனம் இறங்குகிறார். அவனை தான் கர்த்தர் என்ன பண்றாரு, உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் நம்ம என்ன பண்ணோம்,
கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்கணும். நம்மை தாமே தாழ்த்து கொள்ளும் போது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ண, நம்முடைய பெரிய உயரமான இடத்துக்கு நம்ம கொண்டு போய் விடுகிற தேவன். You will reach greater heights. அவர் தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம பெரிய இடத்துக்கு போவோம். ஒரு விதையை எடுத்துக்கொள்ளலாம் வச்சுக்கணும். பாப்போமே, ஒரு விதையை நம்ம என்ன பண்ணுவோம், மண்ணை தோண்டி உள்ள புதைச்சி வைப்போம் பூமி கடியில. அது ஒரு நாள் அமைதியா தான் இருக்கும். அந்த பூமி கடியில இருந்தாதான் அது வளரும். இல்லாட்டி வெளியில வச்சா அது கண்டிப்பா வளர போகுது. பூமிக்குள்ளார அதை வைக்கும் போது அந்த விதை என்ன பண்ணுது, ஒரு நாள் அது மண்ணு கடியில புதைந்து இருக்குது. அந்த புதைந்து இருக்கிறது சரியான நேரம் வரும்போது என்ன பண்ணும், இந்த பூமியை வெடிச்சுக்கிட்டு அது என்ன பண்ணும், வெளியில முளை கிளம்பி வந்தாதான் அது என்ன பண்ணும், பெரிய மரமா வளரும். இது பூமியில நான் இருக்க மாட்டேன், அடங்கி இருக்க முடியாதுன்னு சொன்னா அது முளைப்பதில்லை, அது கனி கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 160 கனி கொடுக்கணும்னா கர்த்தருடைய கரத்துக்குள்ளார நாம அடங்கி இருக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. சரியான நேரத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தர் நம்ம வெளியில கொண்டு வந்து நம்ம கனி கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஸ்லோவா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அப்லிஃப்ட்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஸ்லோலி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல பலத்த கைக்குள் நாம அடங்கி இருக்கும் போது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அம்பு எடுத்துக்கோங்களேன். இப்ப என்ன பண்றோம், ஒரு வில்லுல அம்பை வச்சு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கட்டணை விட்டுருவோமா, என்ன பண்ணுவோம், பின்னாடி இழுப்போம் இல்லைங்களா? பாத்துருக்கீங்களா? இப்பெல்லாம் நம்ம பார்த்தது இல்ல. ஏதாவது எங்கேயாவது இந்த மூவிஸ்ல அப்படி காமிச்சாதான் அதை பார்க்க முடியும். வில்லுல அம்பை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பின்னுக்கு தான் இழுப்பாங்க. அப்ப அம்பு என்ன நினைக்கும், ஐயோ எனக்கு பின்னாடி இழுக்கிறாங்க, முன்னாடி இல்ல வீசி அடிக்கணும், என்ன பின்னாடி இழுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அது நினைக்க முடியுமா? இல்ல, பின்னாடி இழுக்கிற வேகத்துக்கு தான் அது என்ன பண்ணும், முன்னாடி போகும். ஹல்லேலூயா. அது கரெக்டா போய் என்ன பண்ணும், டார்கெட்டை அடிக்கும். எவ்வளவு தூரம் வேணா அது போய் அந்த டார்கெட்டை அடிக்கிறதுக்கு அது ஆயத்தமாகும். பின்னுக்கு இழுக்கும் போதுதான் முன்னுக்கு அது வேகமாக போகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வில்லு அம்பு போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. பின்னுக்கு போகிறது போல இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மை சரியான நேரத்துல நம்ம டார்கெட்டை ரீச் பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வேகமாக அந்த குறியை பார்த்து போகிற அம்பை போல கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நாலாவது என்னன்னு பார்த்தோம்னா God's presence. உயர்ந்த ஸ்தலம் எதை குறிக்குதுன்னா தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்மை ஒவ்வொரு நாளும் அது மூடிக்கொள்கிறதா இருக்கிறது. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 33:14 வாசிப்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும், அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய சமூகத்துல நமக்கு என்ன உண்டு, நிச்சயமாக இளைப்பாறுதல் உண்டு. ஹல்லேலூயா. பாதுகாப்பு நமக்கு உண்டு அவருடைய பிரசன்னத்துல. கப்பல் புயல்ல மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நங்கூரம் போடுவாங்க. நங்கூரத்தை அப்படி தண்ணியிலே போட முடியாது. நங்கூரம் எங்க போய் தான் நிற்கும், மணல்ல, அந்த பூமியில தான் போய் சொருகி அது நிற்கும். அப்படி சொருகி நிற்கும் போது அது ஸ்ட்ராங்கா போய் சொருகிடுச்சுன்னா, நங்கூரம் ஸ்ட்ராங்கா போடப்பட்டுச்சுன்னா இந்த கப்பல் ரொம்ப என்ன பண்ணாது, புயல்ல கடினமான சூழ்நிலையில நல்ல பலத்த காற்று அடிக்கும் போது ரொம்ப ஆடாது. என்ன பண்ணுமா, அந்த நங்கூரம் போய் என்ன பண்ணும், அந்த கப்பலை அப்படி ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கும். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமான ரொம்ப வேதனையான சூழ்நிலையில யார் நம்ம பிடிச்சணும், கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம போயிடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்து இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கடினமான சூழ்நிலைகள்ல கர்த்தரை நம்ம டைட்டா பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. அவருடைய பிரசன்னம் நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பா இருக்க, கப்பல் ஆடாம இருக்கிறதுக்கு எப்படி இந்த நங்கூரம் உதவியா இருக்கிறதோ, தேவ பிரசன்னம் நம்மை அப்படியாக இடப்படுது, ஸ்ட்ராங்கா வச்சுக்குது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துல நாம இருக்கும் போது நம்ம ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தை நம்ம எப்படி பண்ணணுமா, உறுதியாய் பிடித்துக் கொள்ளணும்.
கஷ்டமான சூழ்நிலையில கர்த்தருடைய கரத்தை உறுதியா பிடிச்சிட்டு அவருடைய சமூகத்துல அவருடைய பிரசன்னத்துல நாம அவர் நடத்துவார். அவர் பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாரு? அவர் நம்ம நடத்தி கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கூட நம்ம பார்க்கிறோம். அப்படியாக என்ன பண்றாங்க? அவங்க 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியில அவங்க போடப்படுறாங்க. அப்படி போடப்படும் போது அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க போடுறது பரவாயில்ல, யார் எங்களோட கூட இருக்கிறா? எங்க தேவன் எங்களோட இல்லாம போனாலும் அதை பற்றி எங்களை காக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க தைரியமா கர்த்தரை பிடித்து கொண்டு அவங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அவங்க தூக்கி போடும் போது கர்த்தருடைய பிரசன்னம் அவங்களோட கூட. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு அந்த அக்னியில் இருந்தது. அதே போல தானியேல் என்ன பண்றாங்க? தூக்கி சிங்க கபிக்குள்ளார போடுறாங்க. சிங்க கபில சிங்கங்கள் எப்படி இருக்குதா? அமைதலா வாயை மூடிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய பிரசன்னம் அங்க இருந்தது. அந்த பிரசன்னம் என்ன பண்ணுதா? அவர்களை தானியேலை பாதுகாத்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நமக்கு போதும். ஹல்லேலூயா. அக்கினி சூளையில் போடும் போதும் அவர் நம்மை அவங்க என்ன பண்ண முடி கருகில அவங்களுடைய ட்ரெஸ்ல அந்த தீயோடைய ஸ்மெல்லு கூட வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பாதுகாக்கிற தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில இருக்கும் போது அந்த பிரசன்னம் நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. ஒரு டிராவலர் ஒரு பயணி அவர் காட்டுகிறாரு, நிறைய இடங்களை பார்க்கறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்றாரு? காடு வழியா அவர் ஊர்களுக்கு போயிட்டு இருக்கும்போது ஊர் மாதமே போயிட்டு இருக்க முடியாது, காடுகளுக்குள்ளாரையும் கலந்து போக வேண்டிய சூழ்நிலை. அப்படி காடுகளுக்குள்ளார நடந்து போயிட்டு இருக்கும் போது அவர் வழியை மிஸ் பண்ணிட்டாரு. வழி மிஸ் பண்ணது அது அவருக்கு தெரியாத ஒரு இடம். வழி மிஸ் பண்றதால ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரு கஷ்டப்பட்டு என்ன பண்றதுன்னு அப்படின்னு சூழ்நிலையில பார்த்துட்டு ஒருத்தர் வராரு. இந்த பக்கமா வந்த உடனே அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு வெளியில போறதுக்கு வழி தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு? ஆமா, நான் கைடு தான். இந்த இடத்துக்கு நானு இந்த டூரிஸ்ட் இடம் மாதிரி இருக்கு, இந்த இடத்துக்கு நான் கைடுலாம் தெரியுங்களா, நம்மளுக்கு வழி காட்டுறவங்க. அந்த கைடு என்ன சொல்றாரு? நீங்க கவலைப்படாதீங்க, லோக்கல் கைடு தான் நானு, எனக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? அவ்வளவு நேரம் பயங்கர பயத்தோடையும் அலைஞ்சு அவர் வெளியில போக முடியாம ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. அவரு அந்த சூழ்நிலையை இவரை பார்த்துதான் அவருக்கு பயங்கர சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் காட்டை விட்டு அவர் வெளியில கொண்டு போகல. அந்த மனுஷன் அவர் காட்டை விட்டு வெளியில கொண்டு போகல. ஆனா எனக்கு ஒரு யார் கிடைச்சிட்டா? கைடு எனக்கு கிடைச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஹல்லேலூயா. நமக்கு வெளியில போக வழி இல்லை, ஆனாலும் இந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன கைட் பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நமக்கு ஒரு நாளும் பயமே. இவருக்கு என்ன ஆயிடுச்சு? வெளியில போலனாலும் பயம் இல்ல, இவருக்கு வழி தெரியும். என்ன பண்ணுவாரு? என்னைக்கா இருந்தாலும் என்ன பண்ணிடுவார்? அந்த காட்டுக்குள்ள இருந்து என்ன வெளியில கொண்டு போய்விடுவார். நம்முடைய சூழ்நிலையும் அப்படிதான். கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன், ஆனா என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கொண்டு போவார் வெளியில. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் எனக்கு போதும். அவர் கரங்களை நான் பிடித்துக் கொண்ட அந்த பலத்த கரம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. அந்த கரம் என்னை வெளியில கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் என்னை வழி நடத்தும். ஹல்லேலூயா. பயம் அவருக்கு என்ன ஆயிடுச்சு? சுத்தமா போயிடுச்சு. என்ன வந்துச்சு? தைரியமும் நம்பிக்கையும் வந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எப்படி இருக்கணும்? தைரியமாய் நம்பிக்கையோடு கூட நாம இருக்கணும். ஏன்னா நம்முடைய தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக போய் வழியை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையின் கைடு அவர் தான். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையின் கைடு அவர் தான். ஹல்லேலூயா. அடுத்து தேவனுடைய சமூகத்துல வருகிற நமக்கு அவருடைய தேவனுடைய சமூகத்துல நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சர்ச்சில் வந்து அவருடைய சமூகத்துக்கு வந்து கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே இருக்கும். நான்லாம் அதிகமா 40 நாள் ஜெபம், 15 நாள் ஜெபம், 21 நாள் ஜெபம் நான் வந்து கலந்துக்கும் போதுதான் ஏதாவது ஒரு ஜெப குறிப்போடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் அதை நிச்சயமாக எனக்கு வாய்க்கப்படுங்க. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? கையில உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார் சொல்றோம், நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் என்ன நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 9:3. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில்
உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். விளங்கத்தக்கதாக பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கர்த்தர் சாலமோன் அந்த தேவ ஆலயத்தை கட்டி முடிச்சது ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதல்களையும் கேட்டேன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்து நம்ம அவருடைய சமூகத்துல இருந்து பண்ணுகிற விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வராமலே ஜெபம் பண்ண முடியும், கர்த்தர் கேட்பார், இல்ல சொல்ல. ஆனா ஒரு ஸ்பெஷல் ஆன்சர் இங்க கிடைக்கும். ஹல்லேலூயா. சமூகத்துக்கு ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் என்ன பண்றோம்? கூடி வந்து ஜெபிக்கிறோம். உங்களுக்காக ஒருவருக்காக அநேகர் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய சமூகத்துல நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு. சாலமோனை பார்த்ததான் சொல்றாரு, நீ என் சமூகத்தில் செய்த விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். ஹல்லேலூயா. இந்த சபையில எருசலேம் ஆலயத்தை கட்டிட்ட இந்த ஆலயத்துல நீ என்னென்னலாம் விண்ணப்பம் பண்றியோ, என்னென்னலாம் வேண்டுதல் செய்கிறியோ, நிச்சயமாக அதை நான் உனக்கு தருவேன் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல வந்து நம்ம ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் பார்த்த 4 ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. இரண்டாவது ப்ரொவிஷன், ப்ரொவைடர், கர்த்தர் நமக்கு தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது ப்ரமோஷன், நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நாலாவது பிரசன்ஸ், அவர் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எழுந்திருந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, என்னுடைய கால்களை இன்றைய தினத்துல மான் கால்களை போலாக்குங்க ராஜா சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே அப்பா, என்னுடைய கால்களை மான் கால்களை போலாக்குங்கப்பா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்க தேவாதி தேவனே,